தான் செய்ய முடியாது. வேலை வரும். இப்போ ஜாதகம் நல்லா இருக்கு. புரியுதா? எதிரிகள்லாம் கொஞ்சம் அடங்குவாங்க. இப்போ புரியுதா? அந்த இருப்படங்குது. இப்போ நீ என்ன நினைக்கிற அந்த காரியம் உனக்கு நடக்கும். புரியுதா? அதனால நீ பயப்பட வேண்டாம். அக்கம் பக்கம் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்பாங்க. இப்போ புரியுதா? சரி, உங்கள் வீட்டுக்கு நம்ம சாமியை வரும். உங்கள் மேலே வேறு உங்கள் பங்காளிகள் யார் மேலே வருது? தம்பி மேலே வருதா? அவங்க 2 பேர் மேலேயும் வருது. அவங்க கோயிலுக்கு வருவாங்களா? அவங்க பள்ளிக்கு சாமி கும்பிட வருவாங்களா? வந்தால் நீ தடுக்கக்கூடாது. தடுக்கக்கூடாது. சாமி கும்பிடணும். புரியுதா? அவன் எல்லாமே வித்தகெல்லாம் பண்ணி பார்த்தா ஒன்றும் நடக்கலை. புரியுதா? இப்போ அமைதியாக இருக்கான். வேறு என்ன கேட்க போகிறேன்னு கேட்டேன். அதுக்கு தான் இப்போ நீ இருப்பிடத்துக்கு வந்திருக்கிற உனக்கு இந்த மாதிரி நடக்கும்னு சொன்னேன். புரியுதா? உனக்கு இந்த மாதிரி தான் எல்லாம் நடக்கும். ஆனால் நீ வந்து இந்த இருப்பிடத்தை வந்து நீ வெள்ளி செவ்வாழை விளக்கு போடணும். சாமி கும்பிடணும். புரியுதா? காலையில் எழுந்து குளிச்சுட்டு விளக்கு போடு. அதுலேருந்து உனக்கு பலன் கிடைக்கும். புரியுதா? நீ ஒரு 3 வேலை இருக்கு. உனக்கு 3 வேலையை நான் அமுச்சு தரேன். புரியுதா? அப்புறம் என்ன கேட்க போகிறேன்? உங்கள்கிட்ட தான் எல்லாம் இருக்க. நீ ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு நினைக்கிறேன். புரியுதா? இருக்குது. அவனுக்கு என்ன தெரியும்? ஏன் அவசரப்பட தாரேன் அப்படிங்கிற மாரி. புரியுதா இல்லையா? அதில் கொடுக்க வைக்க. ஆனால் ஏமாற்ற மாட்டாங்க, கொடுக்க வைக்க. புரியுதா? வேறு திட்டுனா பழிக்கும். அது நம்மளுக்கு வேண்டாம். திட்டாத யாரையும், அது பழிக்கும். புரியுதா? வேறு என்ன கேட்கணும்? சும்மா அரை மனசாக உங்களுக்காக வரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. புரியுது? 46, 47. சரி, தெரியாது. அதனால ஒன்று பயப்பட வேணாம் நீங்கள். புரியுதா? அப்பாவுக்கு எத்தனை வயசுக்கு மேலே குழந்தை பிறந்தது தெரியாது. அவங்களுக்கு குழந்தை உண்டு. இந்த பொண்ணோட உங்கள் வீட்டுக்காரங்க அம்மாவுக்கு குழந்தை உண்டு. புரியுதா இல்லையா? அவங்க வீட்டுக்கும் குழந்தை உண்டு, உங்கள் வீட்டுக்கும் குழந்தை உண்டு. புரியுதா? அதனால் நீங்கள் வந்து அவங்க வீட்டுக்காரங்கள முழு நம்பிக்கையோட வர சொல்லுங்கள். குளத்தை வீட்டை வேண்டிக்கிட்டு முழு நம்பிக்கையோட வர சொல்லுங்கள். புரியுதா? நீனும் கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கணும் அவர்கிட்ட. புரியுதா? கொஞ்சம் சாந்தமாக இருந்து அவர்கிட்ட இந்த எந்த செய்தி இருந்தாலும் வாங்கிடலாம் நீ. புரியுதா? சாந்தப்படுத்திக்க. குழந்தைய 2 படிக்க வேலை கிடைக்கும். பெரிய பொண்ணுக்கு யார்? நீ தான் பெரிய பொண்ணு. வயசு என்ன? கதை கொடுக்குறியா? எங்கே படிக்கிற? படிச்சுக்க, உனக்கு வேலை கிடைக்கும். புரியுதா? உட்காந்துருக்கும்போது சாணா அழுவோம். சமயத்தில் சம்பந்தம் இல்லாமல் அழுவோம். அது சோறு வேண்டாம் ஒன்றா வேண்டாம்ப்போ அப்படியே படுத்துரும். அது சின்னது இருக்கே, அது விஷமம். அதனால 2மே நீ தங்க கிட்டே தான் வர கிடையாது. புரியுதா? வீட்டுக்காரர் நல்லவர் தான். அவரையும் நான் தப்பாக சொல்ல முடியாது. புரியுதா? அவருக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு. புரியுதா? வீடு கட்டணும், விசேஷம் பண்ணணும். புரியுதா? நல்ல செலவுகள் வனுக்கும். காது கிட்டியா? அப்படி நான் என்ன சொன்னேன்? வருமானம் வரும்ல இல்லை? அதுக்கு தான் நான் சொன்னது. புரியுதா? காது குத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்கன்னா உனக்கு அதில் ஒரு வருமானம் வரும், வீட்டை கட்டி விடலாம். புரியுதா? அதேமாதிரி உங்கள் வீட்டுக்காரு அவங்க சொந்த பந்தத்தை நீ போக வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு சொல்லக்கூடாது. என்ன உண்மைதான். இது வாயால சொல்லக்கூடாது. இது வாயால சொல்லக்கூடாது. நமக்கு 4 பேர் வரணும். சொல்றத கேட்க மாட்டேங்குது. 4 பேர் வரணும். சித்தி இருக்கா? சித்தி பேர் என்ன? ஏக்க மனுஷன். கொடுத்து விட்டு புரியுதா? என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு உங்ககிட்ட அது வந்துட்டு பேசாது. தேவைக்கு அவன் போய் சொன்னால் வந்தா வருது, வரணும் போது நீ அதை பற்றி கவலைப்படாது. வரலன்னா விட்டுடு. வந்ததை செஞ்சுட்டு போட்டோம். அவங்க அப்பா பிள்ளோட அப்பா செய்ய மாட்டாங்க. ஒரு வழி நல்லா வச்சுக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னா? வந்தா வருது, வரணும் போது இவர்கிட்ட போய் உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் நீ சொல்லக்கூடாது. விசேஷம் வச்சிங்கன்னா அவர் போய் சொல்லணும்னா சொல்லட்டும். என்ன
அவங்க வர்றதுக்கோட எண்ணங்கள் இங்கே இருக்கா இல்லை. நம்மளெல்லாம் நம்ம கெட்ட பேர் வாங்கிடாண்டாம். புரியுதா? அதுதான் நான் அடிச்சுட்டே அவங்க இருக்கிறேன். வராங்க, அவங்க பட்ட வந்து விஷயத்தை முடிச்சுட்டு போகிறாங்க. ஆமா புரியுதா? விருப்பப்பட்டா வருவாங்க, விருப்பம்னா இருந்துருவாங்க. அதுலேயே இவர் கண்டுபிடிச்சி பாருவோம் வீட்டுக்காரன். அப்போ தானே தெரியும். நான் வந்து சொன்னேன் நீ வெள்ளையில எனக்கு உனக்கு அங்கே வேலை கிடையாது. வேலை இல்லை. அவங்களுக்குள்ளேயே அதை மோத விட்டுருணும். புரியுதா இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும். ஒரு நாளைக்கு இதெல்லாம் வந்துருச்சு வார்த்தைக்கு. அப்போ இவன் உன் வீட்டுக்காரன் ரொம்ப வேகப்படுவான். ஒன்னால தான் நான் சொல்லலை, அவங்க வாரன்னு சொன்னாங்க. எப்படி இப்படி வந்துடும் வார்த்தை. என் குழந்தை என்ன எல்லாம் அவன் முழுங்க நிற்கிறான். குழந்தை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கேட்காதீங்க அண்ணா, எங்க கேட்கட்டும், நீங்க வாயை திறந்து நீ கேட்காதீங்க. கேட்கக்கூடாது. அது எப்படி நீ போய் கேட்கணும்? அதான் நானும் சொன்னேன். உங்கள் வீட்டுக்காரர் தான் கேட்கணும். அவங்க வீட்டு சொத்து அவங்க தான் கேட்கணும். உன் மாமனார் கொடுக்கறதுக்கு மனசு இருக்கு, இவ அழுத்தம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? யாரு ஓப்படியா? அதை நான் சரி பண்ணி தரேன். ஏன்னா உன் வீட்டுக்காரன் கையெழுத்து போட்டாகணும். போடாமல் எதுவும் நடக்காது. அவனா வீடு கட்டும் போது போய் நிற்பான் அங்கே. புரியுதா? மனையை போட்ட பிறகு போய் நிற்பான். அப்போ அவங்க கூட பேசி முடிக்கிட்டோம். நீ என்ன சம்பந்தப்படணும். நான் எதுவும் கேட்க மாட்டேன். அதான் தானாக வரும்னு சொல்லுது. புரியுதா? சொல்லிட்டு இருக்காங்க கொடுக்கணும் கொடுக்கணும்னு. அவர் தனியா தான் மனசு இல்லையில கொடுக்க. அவங்களும் வந்து உள்ள கட்ட இல்ல தனியா இருக்கிறாங்க. அது இருக்க முடியாது. அவங்க தனியா இருக்கிறாங்க. அவங்க குழந்தை என்ன வேலை பார்க்குறான்? மேஸ்திரி. எல்லாம் வருமானம் வருது அவனுக்கு. 2 புள்ள புள்ளெல்லாம் கிடையாது. நல்லா அவ்வளோ ஆயிரம் இருக்காங்க படிக்கிறாங்க. சரி, அதை நான் கொடுக்க வைக்கிறேன். வேற என்ன கேட்க இல்லையே. நீங்க தான் அதை தோது பண்ணணும். இந்த மாசத்தை தள்ளுங்க, அடுத்த மாசம் குடி போற அமைப்பு இருக்குன்னு சொல்லுதீங்க. சரி, நீங்க முயற்சி பண்ணா அது நடக்கும். நடக்கும். ஆமா, முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா அது முயற்சி பண்ணாம உட்காந்துருக்குல, அது மாதிரி உட்காந்துருக்க வேண்டியதான். ஒரு கொட்டாயை போட்டு கரண்ட் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா தானா எல்லாம் நடக்கும்ல உனக்கு. வெறும் மனையை போட்டுச்சுன்னா எப்படி நடக்கும் உனக்கு? பட்டாவில தான் நிக்கிறாங்க. பட்டா வாங்கிக்கலாம். அதை நான் சொல்லிட்டேங்க. பட்டா எப்பனாலும் வாங்கிக்கலாம். நீ முதல்ல வீட்டை மனையை போடு. உன் பேருக்கு நல்ல போட்டு ஒயரிங் பண்ணி நம்ம பேர்ல குச்சி வரியை வாங்கிட்டோம். குச்சி வரியை வாங்கிட்டீங்கன்னா எதுக்கு நீங்க பயப்பட வேண்டாம். எதுவும் பயப்பட வேண்டியதில்லை. அதை சொல்றது கேட்க மாட்டேன் செய்யுங்க. ஏன்னா எதுவுமே மொட்டையை போட்டு வைக்காத. மொட்டையை போட்டுதான் நான் எனக்கு வாங்குறதுக்கு நிக்கிறான். புரியுதா? நீ போய் காலை வச்சுட்டீங்கன்னா அப்புறம் எல்லாருக்கும் வாக்கட்டு போட்டு விடலாம். இந்த மாசம் போட்டோம், அடுத்த மாசம் நல்ல நல்ல போட்டு ஒரு குச்சை ஊனி ஒரு கொட்டையை போட்டு அங்க வந்து பார்த்துட்டு போய் அப்புறம் அது சரி. வேற என்ன கேட்க போறேன் என்கிட்ட? வீட்டையே உட்காந்துருக்கீங்க. இதை பண்ணா தேலமா, அதை பண்ணா தேலமா, இப்படி செஞ்சா தேலமான்னு இதை தான் போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. குழப்பம் இல்லாம இந்த மாசம் போட்டோம், வேலையை ஆரம்பிங்க. வீட்டு வேலையை அதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ரொம்ப குடி போறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வேற என்ன கேட்க போறேன்? குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. குடும்பத்துக்குள்ள என்ன பெரிய பொண்ணு தான் சோர்ந்து படுத்துருக்கு, மழக்கம் வருதுன்னு படுத்து கிடக்கு. மாத்திரை எல்லாம் வாங்கி கொடுத்தேன் டாக்டர். சுகர் செய்வன கோளாறு. இது எதுவும் தீண்டல, எதுவும் செய்யல. புரியுதா? கெட்ட சக்தி எல்லாம் கிடையாது, செய்வன கோளாறு கிடையாது. அது உடம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு. அதுதான் அதெல்லாம் இப்ப தடுத்து நிக்குது. அந்த பிரச்சனை வராது உள்ள. சரியா? உள்ள வராது, அது நின்றுட்டது. அப்ப என்ன கேட்க போறேன்? நீங்க முயற்சி பண்ணி இறங்குனா வீடு வேலை ஆகும். அவன் கிட்ட வர குடிக்காரங்க குடிச்சு போட்டு வர்றானே, இதை பத்தி பேச மாட்டான். அது வீட்டுக்காக இவன் பணம் பணம் பணம்னு சோழி பண்றான். பிள்ளையில பிள்ளை சோழி பண்றான்னா அவனை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? குடுக்குறீங்க வாரான். நாங்க கொடுக்கலையே. எப்போ நான் கொடுக்கறது இல்லை. பொண்ணுகளுக்கு தான் காலேஜுக்கு பணம் கொடுத்து போக சொல்லுவேன். அப்புறம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அது பாவங்கிற 3 பொம்பளை பிள்ளைங்க கொண்டு திருச்சியில கொண்டு சேர்த்துட்டாங்க. திருச்சி காலேஜ்ல படி அழைச்சிட்டு வரோம் பாருங்க. அழைச்சிட்டு வரோம் பாருங்க. வேற என்ன கேட்க போறேன்? குடும்பத்துல தான் பார்த்துட்டு